வணக்கம். ஜவஹர் ஃப்ரம் ஜவாது வட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மட்டமாச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலை நம்பி நம்மளும் ஓட்டு போட்டுட்டு போயிட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு, அவ்வளோதான். எங்கள் காலத்துலலாம் ஏகப்பட்ட திருட்டு ஓட்டுகள் போடப்பட்டன. அன்னைக்கெல்லாம் ஸ்டிக்கு கிடையாது, ரொம்ப கண்டிஷன்லாம் கிடையாது. அந்த ஓட்டு அட்டை ஒன்று இருக்கும், அதை காமிப்பாங்க, அப்புறமா டிக் அடிப்பாங்க, அப்புறம் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. கடைசியாக பார்த்தா ஒரு 50-60 ஓட்டு இருக்கும், ஆளாளுக்கு 10 ஓட்டை பிரித்து அவங்களே போட்டு போயிடுவாங்க. அது ஒரு கதை. அதே நேரத்தில் ஒரே ஆள் திரும்ப திரும்ப 8 ஓட்டு 10 ஓட்டு போட்ட கதையெல்லாம் 1970-80 நடந்த சம்பவங்கள்லாம் இருக்கு. அது பழைய கதை. அதுக்கு பின்னால ஏகப்பட்ட மாற்றங்கள். ஆமா, எலக்ட்ரானிக் அடையாள அட்டை, மற்றபடி ஆதார் அட்டை, அப்புறம் ஏகப்பட்ட மின்சாதன முறைகள்ல கண்டுபிடித்து விடக்கூடிய ஒரு பல சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு திருட்டு ஓட்டே போட முடியாத அளவுக்கு சூழல் இருக்கு. இருந்தாலும் அதையும் மீறி உத்தரப்பிரதேசத்துல ஒரே ஒரு ஆள் ஒரு 8 ஓட்டு வரைக்கும் போட்டிருக்காங்கன்னா அப்புறம் எந்த அளவுக்கு இந்த மின் சாதனங்கள் மற்றபடி தேர்தல் ஆணையத்தினுடைய கண்காணிப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் எண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல்ல இந்தியா இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பிட்ட பல இடங்கள்ல அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு சம்பவமாகவும் அன்னைக்கு மறைக்கப்பட்டு விட்டது. வெளியே தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம், அதாவது ஊபியில எடா மாவட்டம் அப்படின்னா ஃபரூக்காபாத் போன 13ஆம் தேதி நடந்த வாக்குப்பதிவுல வாக்குச்சாவடி எண் 343 ஒரு பையன், இத்தனைக்கு ஒரு 17 வயசு பையன் தான், ஒரு 18-20 வயசு பையன் கூட கிடையாது. என்ன சொல்றப்ப அவனுக்கு ஓட்டே கிடையாது. எப்படி அவனுக்கு ஓட்டு போட்டு அனுமதிச்சாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கியா. 18 வயசு தான் ஓட்டு நிறைவு, ரைட், ஓகே. 17 வயசு பையன் எப்படி ஓட்டு போட அனுமதிச்சாங்க? அது 8 ஓட்டு, 7 8 ஓட்டு வரைக்கும் போட்டிருக்கான். அதையும் என்ன பண்ணியிருக்கிறான், வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருக்கலாம், சமூக வலைத்தளத்துல போட்டு விட்டுருக்கான். அதை பார்க்கிறார் சமாஜ்வாடி அகிலேஷ் யாதவ், மற்றபடி ராகுல் காந்தி பார்த்து அதை ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காங்க. பாருங்க, மோடியோட ஆட்சியில எப்படியெல்லாம் ஒரு மோசடி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. அதை பார்த்த உடனே அப்புறம் பல விதமான புகார்கள் எழும்பு இல்லையா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு சிறுவர் பாதுகாப்பு மையத்தில் வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த தேர்தல், அந்த இடத்துல மறு தேர்தல் நடைபெறும் அப்படின்னு போட்டு தேர்தல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரி இன்னைக்கு அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த பூத்தில் இருந்த அத்தனை தேர்தல் அதிகாரி இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வயசு 17-18 கூட கிடையாது, ரைட்டு. இத்தனைக்கு வாக்காளர் அட்டை எவ்வாறு அவனுக்கு வந்தது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. 18 வயசு ஆனாதான் வாக்காளர் அட்டைங்க, ரைட்டு, ஓகே, முடிஞ்சு போச்சு. 17 வயசுல எப்படி அவனுக்கு வாக்காளர் அட்டை வந்தது? சரி, இப்ப வந்துருச்சுப்பா, அது ஒரு பித்தலாட்டம் பிராடுன்னு வந்துருச்சு. எப்படி ஒரே ஆள் 7-8 ஓட்டு போட்டான், 8 ஓட்டு போட்டிருக்கான் 17 வயசு பையன். 8 ஓட்டை போட்டு அதை மிக பெருமையாக சமூக வலைத்தளத்துல பரவ வச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அங்க தேர்தல் அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களா அல்லது அஜாக்கிரதையாக இருந்தார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அஜாக்கிரதை இருந்திருக்க முடியாது. இத்தனைக்கு அது பாஜகவுக்கான கள்ள ஓட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, புரியுதுங்களா. இத்தனைக்கு பாஜகவுடைய கள்ள ஓட்டு ஊபி மாநிலத்தில் நடந்தது. யோகி ஆதித்யா இன்னைக்கு எங்க முதலமைச்சர் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா இது மாதிரி எத்தனை இடத்துல எப்படிலாம் நடந்ததோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஊபி மாநிலத்திலேயே எத்தனை இடத்துல இதே மாதிரி 8 ஓட்டு 9 ஓட்டு ஒரு 17 வயசு பையன், 18 வயசு பையன், 16 வயசு பையன் போட்டிருக்கான் அப்படின்னா மாநிலம் முழுவதும் எத்தனை பேர் போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப மாநிலம் முழுவதும் ஸ்டாப் பண்ணும், தேர்தலை எண்ணக்கூடாது. தேர்தல் ஆணையத்தை சொல்லக்கூடிய விஷயம்,
ஊபி மாநிலத்தில் இந்த ஒரு விஷயத்தை வைத்து, இது வந்து வெளிவந்த ஆதாரம், உடனே வந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த அதிகாரி, மறு வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படின்னு. ரைட், இந்த ஒண்ணுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்படாம எத்தனை இருந்தது? அந்த பையன் வந்து நான் போட்டதை பெருமையாக நினைத்து கொண்டு சமூக வலைத்தளத்தை பரவு விட்டதுனால அதை ராகுல் பார்த்து, அகிலேஷ் யாதவ் பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, அப்புறம் அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணி தேர்தல் அதிகாரிலாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு இதெல்லாம் நடந்தது. கண்ணுக்கு தெரிஞ்சதுலாம் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை நடந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஊபி மாநிலத்துல அது பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆமா, யோகி ஆதித்யநாத் நடந்துட்டு இருக்கிறாரு. இது மாதிரி எத்தனை கள்ள ஓட்டுகள் போடப்பட்டார்கள், யார் யார் ஏவப்பட்டார்கள், எத்தனை பேரால் ஏவப்பட்டார்கள், எத்தனை பேர் கள்ள ஓட்டு போட்டார்கள். ஒரு ஆள் 2 ஓட்டு 1 ஓட்டு, ஏதோ ஓட்டு இல்லாதவங்க ஓட்டு போட்டுருக்காங்க. ஒரு ஆள் 8 ஓட்டு போட்டிருக்கிறான் அப்படின்னா அது ஓட்டு இல்லாதவன். அப்போ ஓட்டு உள்ளவன் எத்தனை ஓட்டு போட்டிருப்பான், கள்ள ஓட்டு. அப்போ ஊபி மாநிலம் முழுவதுமே வந்து எண்ணப்படக்கூடாது என்பதை பகிரங்கமான உண்மை. ஆமா, தேர்தல் சரி, இதை வாக்கு எண்ணிக்கையே கூடாது, ஸ்டாப் பண்ணி மறு வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும். அந்த ஒரு 343வது அந்த வாக்கு சாவடியில மட்டும் நடத்தக்கூடாது, ஊபி மாநிலம் முழுவதுமே நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு எதிர்பார்ப்பா உண்மையா இருந்துட்டு இருக்கு. இது சாம்பிளுங்க, ஒரு சின்ன சாம்பிள். கண்ணுக்கு தெரிஞ்சதுனால் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்ணுக்கு தெரியாமல் பாஜகவை எப்படிலாம் கல்லு ஓட்டம் போட ஏவ விட்டார்கள் அப்படிங்கிற, எத்தனை பேரை ஏவ விட்டாங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது அவங்களுடைய சாம்ராஜ்யத்தில் இருந்தக்கூடிய ஒரு மாநிலம், குஜராத், இது உத்தரப்பிரதேச மாநிலம். அப்ப அவங்க சௌகரியம் தானே. 17 வயசு பையனை வச்சு 8 ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, அப்புறம் 18 வயசு பையனை வச்சு 20 வயசு பேர் எத்தனை ஓட்டெல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் போட்டாங்க. இவன் வந்து வைரலா பண்ணதுனால தெரிஞ்சு போச்சு. வைரல் பண்ணாம எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பான். அப்ப ஊபி மாநிலம் முழு ஏகப்பட்ட பாஜகவை கள்ள ஓட்டு போட்டு, ஆமா, தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப ஸ்டாப் பண்ணணும், கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி ஊபி மாநிலம் முழுவதுமே தேர்தல் ஆணையம் வந்து கம்ப்ளீட் எண்ணிக்கையே கூட மறு வாக்குப்பதிவு அந்த மாநிலம் முழுவதுமே நடைபெற வேண்டும். ஊபி மாநிலம் முழுவதும் மறு வாக்குப்பதிவு நடந்தினா தான் ஒழுங்கா இருக்கும். இல்லாவிட்டால் கட்டாயமாக வந்து அதனுடைய எண்ணிக்கை கட்டாயமா பாஜகவுக்கு சாதகமாகத்தான் அமைய, பிற கட்சிகளுக்கு அது பாதகமாக அமையும். குறிப்பாக காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ் இந்த 2 பேரும் வந்து ட்விட்டர்ல போட்டுருக்குறாங்க. அதை பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னைக்கு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா, சரி இவங்கள வந்து ட்விட்டர் பதிவுல போடாம விட்டாங்க, என்ன ஆகும்? சரி அவனு வலைத்தளத்துல போடாம விட்டுருந்தான் அந்த 17 வயசு பையன், என்ன ஆகும்? இது மாதிரி எத்தனை பேர் போடாம விட்டு ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்கான் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? கட்டாயமா நிறுத்தப்படும். தேர்தல் ஆணையத்துக்கு இதன் மூலமாக நான் சொல்லிக் கொள்வது, கட்டாயமாக உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் எண்ணிக்கை நிறுத்த வேண்டும். ஆமா, இந்த 343வது அந்த ஃபரூக்காபாத் இருக்கக்கூடிய அந்த 343 வாக்குச்சாவடி எண் மட்டும் ஒரு சாம்பிள். அதை வைத்து ஊபி மாநிலம் முழுவதும் எத்தனை ஓட்டுகள் பாஜகவின கள்ள ஓட்டுகள், ஒரு ஆளுக்கு 8 ஓட்டு 9 ஓட்டு 10 ஓட்டு போடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற கற்பனையை வந்து எங்கேயோ போய் நிற்கிறது. ஆமா, ஏதாவது ஒரு வகையில ஜெயிக்க வேண்டும் என்பது இருக்கிறாங்க. அது இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பது மிக பகிரங்கமாக தெரிந்து விட்டார். ஆனால் தேர்தல் ஆணையம் கட்டாயமாக ஊபி மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கை நிறுத்த வேண்டும், மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.